நெல் வயல் வந்து உள்ள இறங்கினா ஆள் தெரியாத அளவுக்கு இருக்கும் உயரமா. நம்ம பாரம்பரிய நெல் வகை. இவன் என்ன பண்றான், இரண்டாம் உலகப் போர்ல வெடிக்காத பயன்படுத்தப்படாத அந்த கந்த இது இருக்குல்ல, வெடிமருந்துகள், அதை உரமா மாத்தினான். அதை சந்தைப்படுத்துறதுக்கு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடா நம்ம நாடு இருக்குது. அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு வேளாண் பல்கலைக்கழகங்களை அதுல பிடிச்சிட்டு விவசாயம் நினைச்சா அப்புறம் தானே வியாபாரம்னு ஆயிடுச்சு, வியாபாரமா தெரிய வருதுன்ற. அதை வந்து அவன் என்ன பண்றான், அதை சந்தைப்படுத்துறதுக்கு அந்த உரத்தை போட்டா ஏன் பயிர் வர மாட்டேது. கேட்டா அதை போட்ட சொன்னா வரலைன்னா அப்ப என்ன விதையை மாத்து, நான் ஒரு விதை வச்சிருக்கேன் அதை போடுன்றான் அவன். அந்த உரத்துக்கு ஏற்ப அதுதான் 5008 5020. அப்போ வரப்பு உயரம், நீர் உயரம், நீர் உயரம், நெல் உயரம். உங்களுக்கு தெரியும், நெல் உயரம், குடி உயரம், குடி உயரம், கோன் உயரம். அப்போ வரப்புக்கு மேல இருந்தது நெல், சாஞ்சு கிடந்தது. அப்ப சனி முளை பொலி முளை பார்த்து இப்படி எப்படி காத்து அடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சு குனிஞ்சு இருப்போம். இப்ப உட்கார்ந்து இருக்கிற நிலைமைக்கு வரப்புக்கு கீழே போய் குட்டை பயிர் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து அடி காட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, நடு வந்து மாட்டுக்கு அப்படின்னு அப்பா பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அடியை அப்படியே உரமா விட்டுறோம், நடு வந்து மாட்டுக்கு வைக்கல் ஆயிடுது, நுனி வீட்டுக்கு நெல்லா வந்துருக்கு. இப்போ அந்த அடியே கிடையாது, ஏன்னா எல்லாமே குட்டை பயிர் ஆயிட்டதுனால மாட்டை ஒழிக்கணும். ஏன்னா டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டான். டிராக்டர் சந்தைப்படுத்துறதுக்கு மாடை ஒழிக்கணும். பல்லாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சிருக்கான். எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு மனிதன் நடந்து போறதுல 60 கிலோ எடை இல்லை, மனிதன் நடந்து போன இடத்துல எதுவுமே முளைக்காது. அப்ப 6 டன் 7 டன் எடை இருக்கிற டிராக்டர் வச்சு உழுதிங்கன்னா அப்படின்னு தரை இறுகிரும், உங்களுக்கு இறுகிரும். அப்ப அங்க இறுகின தரையில தான் புல்லு முளைக்கும். அப்ப அந்த மாதிரி பல வேலைகளை நீங்க திட்டமிட்டு சந்தைப்படுத்துறதுக்கு கொண்டு வந்துட்டான். அதுலதான் நீங்க சொல்ற இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியேறிட்டோம். இப்ப இவர் சொல்றாருல, ஒரு வெள்ளைக்காரர் வந்து நம்மகிட்ட இதெல்லாம் ஓவன்ட்ட இருக்குடாதெல்லாம், இதெல்லாம் சிறந்தவரான்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, இனிமேலாவது நம்ம பிள்ளைகளுக்கு புரிய வந்துட்டா சரிதான். இந்த தலைமுறைக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஊதியம் வாங்கி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் அதை விட்டுட்டு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வேளாண்மை செய்யறதெல்லாம் நீங்க திரும்பிட்டாங்க. அது ஒரு காலம் வரும்போது வேளாண்மை என்பது நம்மளுடைய வாழ்வியலுங்கிற புரிதல் வரும்போது தற்சார்புங்கிறது எதுல இருக்கு, இதுல தான் இருக்குது. எவனுக்கிட்டையும் கை கட்ட வேண்டியதில்லை, எந்த முதலாளிகிட்டையும் போய் நம்ம நிற்க வேண்டியதில்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, எனக்கு எங்கிருந்து அரிசி வருது, இன்னைக்கு எங்கள் அம்மா 150 மூட்டை தாப்பா அடித்தேன் இந்த ஆண்டு. அப்போ ஆள் இல்லை வேளாண்மைக்கு. என்ன அவங்களுக்கு தெரியும், 100 நாள் வேலை திட்டத்தில் ரொம்ப சிக்கலாயிடுது. அம்மா தான் இன்னைக்கு எங்களுக்கு அரிசி பேருந்து கொடுத்துட்றோம். ஆமாம், இப்போ பேருந்தில் போட்டு விடுவாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அப்படி கிடையாது, நான் தான். நீங்க தயவு செஞ்சு நம்ம தோட்டம் வாங்க, விசிட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. தூதுவளி ரசம், முரத்தக்கான் தோசை, சுண்டைக்காய் பொருள், இது மாதிரி தான் சாப்பிடுங்க. இந்த தலைமுறைக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஊதியம் வாங்கி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் அதை விட்டுட்டு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வேளாண்மை செய்யறதெல்லாம் நீங்க திரும்பிட்டாங்க. அது ஒரு காலம் வரும்போது வேளாண்மை என்பது நம்மளுடைய வாழ்வியலுங்கிற புரிதல் வரும்போது தற்சார்புங்கிறது எதுல இருக்கு, இதுல தான் இருக்குது. எவனுக்கிட்டையும் கை கட்ட வேண்டியதில்லை, எந்த முதலாளிகிட்டையும் போய் நம்ம நிற்க வேண்டியதில்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, எனக்கு எங்கிருந்து அரிசி வருது, இன்னைக்கு எங்கள் அம்மா 150 மூட்டை தாப்பா அடித்தேன் இந்த ஆண்டு. அப்போ ஆள் இல்லை வேளாண்மைக்கு. என்ன அவங்களுக்கு தெரியும், 100 நாள் வேலை திட்டத்தில் ரொம்ப சிக்கலாயிடுது. அம்மா தான் இன்னைக்கு எங்களுக்கு அரிசி பேருந்து கொடுத்துட்றோம். ஆமாம், இப்போ பேருந்தில் போட்டு விடுவாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம்.